ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். சப்ஜெக்ட்னு சொல்கிறத விட எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸின் அடிப்படையில் உங்கள்கிட்ட சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வந்திருக்கேன். எதை பற்றின்னு சொன்னால் 2026 தமிழக சட்டசபை தேர்தல் யார் ஆட்சியை பிடிக்க போகிறது, முழுமையான தகவல் மற்றும் அலசல் என்பதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் ஒவ்வொன்றின் நிலைமைகளையும் சுலபமாக புரிந்து கொள்ளும் இந்த வீடியோயின் மூலமாக. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். மறக்காமல் பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புதிய நாங்கள் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நாங்கள் 2021 நடந்த ஒரு தேர்தல் களத்தின் ஒரு பார்வையை பார்ப்போம். 2021 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள், அதாவது திமுக டிஎம்கே 133 தொகுதியில் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சது. அந்த டைமில் அதே நேரம் மொத்தமாக 189 தொகுதியிலும் கைப்பற்றியது. இளைய தலைமையின் திறமையான அரசியல், அவங்களுடைய பாணி மற்றும் மக்கள் ஓரியன்ட் திட்டங்கள் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் சொல்லலாம். என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக பிளஸ் பாஜக 75 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதிமுக 2021 தேர்தலில் தன் முந்தைய தேர்தல் சாதனையை மிஞ்ச முடியவில்லை. நாம் தமிழர் கட்சி பிரபலமாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று தான் சொல்ல முடியும் அந்த டைம்ல. இப்ப 2026 கருத்து கணிப்பு முடிவுகள் இப்ப வந்திருக்குது. அதாவது சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் கட்சிகளின் வாக்கு பிரிவுகளை பற்றி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணி ஆகணும். இப்ப திமுக சொன்னீங்கன்னா 31%, இப்ப அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் இப்பதான் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. நம்ம இளைய தளபதி அவங்க 23% முன்னிலை வகிக்கிறாங்க. அதிமுக 23%, பாஜக 18%, நாம் தமிழர் கட்சி 5% இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் இந்த ரிசல்ட் கிடைச்சது. ஆனா நீங்க முக்கியமா இதை யோசிச்சு ஆகணும். இப்ப நாங்க 2024 இருக்கிறோம். இந்த 2024 தமிழக வெற்றி கழகம் ஃபர்ஸ்ட் டைமே 23% அடிச்சிருக்கு. இன்னும் 2 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. சோ நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எனக்கு தெரிஞ்சு 2026 அவங்க தான் சீட்டை பிடிக்க போறாங்க. நம்ம தளபதி தான் சிஎம் பொசிஷன்ல இருக்க போறார். இது நான் அடிச்சு சொல்லலாம். இப்ப கருத்து கணிப்புக்கு வருவோம். கட்சிகளின் வலிமைகள் மற்றும் சவால்களை பத்தி நாங்க பார்ப்போம். இப்ப திமுக நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்க தான் நீண்ட காலம் இந்த ஆட்சியை கைப்போட்ல வச்சிருக்காங்க. திமுக தற்போது ஆட்சி இருக்காங்க. மக்கள் நலத்திட்டங்கள், உதாரணத்துக்கு மகளிர் உதவித்தொகை, கல்வி திட்டங்கள் மற்றும் பொருளாதார நிவாரண திட்டங்கள் என்று கட்சிக்கு வலிமையான ஆதரவாக இருக்கின்றாங்க. இன்னும் 5 வருஷத்துல தொடர்ந்து ஆட்சி எதிர்ப்பு அலையையும் சந்திக்கலாம் என்று நமக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கு. அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முன்னாள் ஆட்சியின் எதிர்பார்ப்பு. அதிமுக கடந்த ஆட்சியில் இருந்து வந்த பெரும் கட்சியாக இருந்தாலும் கட்சியின் தற்போதைய பிளவு கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் உருவாக்கிய வாக்கு வங்கி தற்போது நிலை தடுமாகிறது. சசிகலா மற்றும் தினகரன் போன்ற தலைவர்கள் கட்சியை பலவீனமாக்கி இருக்க வாய்ப்பும் இருக்கு. நம்ம தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேகா எழுச்சியும் எதிர்பார்ப்புன்னு சொன்னா 2026 தமிழக வெற்றி கழகம் முக்கிய போட்டியாளராக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு 100%. புதிய தலைமுறை அரசியலின் அடையாளமாக வலம் பெறும் இந்த கட்சி அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கலாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். முக்கியமாக இளைய தலைமுறையின் மற்றும் நகர்ப்புற மக்கள் ஆதரவை பெறும். இப்ப பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தமிழ் மண்ணில ஒரு உரிமை ஏற்படுத்துறாங்க. பாஜக தமிழகத்தில் தனது வேர்களை புதிய முயற்சி செய்து வருகிறது. உள்ளூர் மட்டத்தில் தமிழர்களின் ஆதரவை பெற குருமுருகன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இவங்க போன்ற தலைவர்கள் கடினமாக செயல்பட்டு வருகிறாங்க. ஆனா மாநில அரசியலில் தேசிய தலையீடு எதிர்மறையாக கொஞ்சம் பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி, அதாவது என்டிகே, சீமான் தலைமையிலான இந்த கட்சி இளம் தலைமுறையின் சிந்தனைகளை பிரதிபலிக்கிறது. ஆனா இப்ப 5% வாக்கு கிடைத்தாலும் தொகுதியில் வெற்றி பெற இன்னும் வளர்ச்சி கொஞ்சம் தேவைப்படுது. இது இப்ப இருக்க காலகட்டத்தின் அடிப்படையில், இப்ப இருக்க சோசியல் மீடியா அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிற்காலத்துல 2026 எப்படி வேணாலும் ரிசல்ட்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிராந்திய அரசியல் தாக்கம்னு சொல்லி இப்ப பெருந்தொகுதி மையங்கள் சொன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற நகரங்களில் கட்சி வலிமை கொஞ்சம் பெருசா இருக்கும். சமூக அமைப்பு, அதாவது சாதி மற்றும் சமூகம் அடிப்படையிலான வாக்கு வங்கி கொஞ்சம் முக்கியம். தகுதி மற்றும் கூட்டணிகள், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா கூட்டணி அமைப்புகள் ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கிய சாதனை அல்லது வீழ்ச்சியாக கூட இருக்கலாம். மக்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா சமூக நிலத்திட்டங்கள் யார் அதிகமா கொண்டு வராங்க, பேரிடர் மேலாண்மை யார் அதிகமா ப்ரொபோஸ் பண்றாங்க, இப்போ உதாரணத்துக்கு அமோகம், வறட்சி போன்றவை, வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. தமிழக உரிமைகள் மற்றும் தேசியத்திற்கான நிலைப்பாடு. இப்போ திமுக இன்னும் முதன்மை அமைப்பாக திகழும் வாய்ப்பு அதிகம். ஆனா தமிழக வெற்றி கழகம் புதிய அதிரடி ஆளுமையாக முடிவு செய்யலாம். அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி உருவாக்கமே தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். 2026 தேர்தல் பற்றி உங்கள் கருத்துகள் என்ன நண்பா? இந்த பரபரப்பான அரசியல் போட்டியில் யார் வெல்ல போறது, உங்க கணிப்பை சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு 2026 எந்த ஆசையின்படி நம்ம இளைய தளபதி தான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. நம்ம நாட்டுக்கு ஒரு புதிய ஒளி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம தளபதி வந்தா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்
போடுங்க. பிரசாந்த் காட்ஸ் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களில் பிரசாந்த்.